ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம வீட்டை எல்லாருமே பெண்கள் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூம் நம்ம தான் க்ளீன் பண்ணாலும் உப்பு கரை, அழுக்கு கரை, டைல்ஸ் கரை, விடாப்பிடின கரை எந்த கரையுமே போகாது. நம்ம வீட்டில் ₹2 இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம வீட்டை பாத்ரூமை பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. காஞ்சி பின்னாடி வீடு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உப்பு கரை தெரியாது, விடாப்பிடின கரை தெரியும், எந்த கரையுமே தெரியாதுங்க. இனி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பாத்ரூம் க்ளீனிங் டிப்பில் நிறைய பேர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. லாஸ்ட் ஒரு டிப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க அந்த டிப்புமே உங்களுக்கு என்னன்றது தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூண்டு உரிக்கிற வேலைனா ரொம்பவே கஷ்டமான வேலை இருக்கும். பூண்டு உரிக்கிற வேலைனா கையெல்லாம் ரொம்ப வலி எடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பூண்டு உரிக்க மாட்டாங்க. அதுவே நம்ம கஷ்டப்பட்டு பூண்டு உரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பூண்டு உரிக்காமல் கை வலிக்காமல் பூண்டு உரிக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூண்டு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்துகிட்டு தனித்தனியாக பூண்டு பற்கள் நான் உரிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் தப்பமான கவர் எடுத்து பூண்டு பற்கள் போட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு அந்த பூண்டு பற்கள் மேலே லைட்டாக 2 பக்கம் இந்த மாதிரி திருப்பி லைட்டாக மட்டும் நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு நீங்கள் தட்டும்போது அந்த பூண்டு பற்கள் மேலே தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் எல்லாமே லூஸ் ஆகிடுங்க. இந்த மாதிரி தட்டி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பூண்டு பற்கள் எடுத்து நீங்கள் அழகாக உரிச்சிங்கன்னா, ஒரு பக்கம் எடுத்து அழகாக உரிச்சிங்கன்னா எல்லா பக்கம் தோல் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பூண்டு பற்கள் என்னாலும் உரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சுத்தமாக கையே வலி எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாக நம்ம பூண்டு எல்லாமே உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு டைம் சேவிங் டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம எல்லா பூண்டு பற்களையும் உரிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்ப்போங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காஃபியில் வைப்பலையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. காஃபி நம்ம எப்போ வச்சாலும் சரிங்க, பாலை நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக பால் நல்லா பொங்கி வரலையே அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் நீங்கள் டம்ளர் வச்சு நீங்கள் சக்கரை காஃபி தூள் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் காஃபி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த காஃபி நல்லா ஃபில்டர் காஃபி மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு நீங்கள் 2-3 டைம் மாற்றக்கூடாதுங்க. முக்கியமாக நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 டைம் மட்டும்தாங்க நீங்கள் ஆற்றணும். 2 டைம் நீங்கள் ஆற்றும் போதே பால் மேலே நல்லா நுர தளம்பி வரும். இந்த மாதிரி 2 டைம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபில்டர் காஃபி மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி நம்ம செஞ்சாலே அந்த இட்லி குண்டாக்குள்ளே அடி பிளேட்டுக்குள்ளே தண்ணி இறங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்கும். அந்த இட்லி மேலே தண்ணி வந்தாலே இட்லி இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதும் போல் மாவை கலக்கிட்டு இட்லி பிளேட்டுக்குள்ளே நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க. இட்லி பிளேட்டுக்குள்ளே மாவு ஊற்றி விட்ட பின்னாடி இட்லியை நீங்கள் பிளேட் எடுத்து டேரெக்டாக இட்லி கொண்டால் வைக்கக்கூடாது. இட்லி பிளேட் நம்ம வைக்கும் இல்லையா, தண்ணி நல்லா காஞ்சி பின்னாடி இட்லி பிளேட்டை இதுக்குள்ளே எடுத்து நீங்கள் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வச்சு விட்ட பின்னாடி மூடி நம்ம போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுக்கணுங்க. 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 3 நிமிஷம் போல் விட்டாச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக மேலே வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேல் பிளேட்டில் மாவு ஊற்றிட்டு இதுவும் நம்ம வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சிபட்சம் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக பூ போல் வெந்து கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. இட்லி நல்லா வெந்து மேலே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா புட்டாக வெடிப்பு வந்திருக்கு. கேஸ் டூ ஆஃப் பண்ணிக்கலாங்க. மேல் பிளேட் எடுத்துகிட்டு பாருங்கள். அடி பிளேட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இறங்கியிருக்காது. தண்ணியே இறங்கியிருந்தாலுமே அந்த இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குழஞ்சியே போயிருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பிளேட்டை கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி தாராளமாக தெளிச்சிக்கலாங்க. தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக நம்ம இட்லி எடுத்துக்கலாங்க. இட்லி எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எவ்வளோ பாத்ரூம் டைல்ஸு, உப்பு கரை, அழுக்கு கரை, விடாப்பிடின கரை எந்த கரையாக இருந்தாலும் சரிங்க, இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும்ங்க. லாஸ்ட்டில் ஒரு டிப்பு நான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா விம் சோப்பு நான் துருவி எடுத்து விம் சோப்பு ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடா நம்ம சேர்த்துக்கலாம். இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா 1 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க.
இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கணும். வினிகர் ஒரு 3 பொடி போல் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வினிகர் இல்லைடா அப்படின்னா அதுக்கு போல் நீங்கள் 2 லெமன் போல் நீங்கள் ஜூஸ்லாம் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மேலே நல்லா பொங்கி வரும். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கு. நான் இன்னைக்கு 1 ரூபா ஷாம்பு சன்சிலுக்கு 2 போல் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்புலாம் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி 2 ஷாம்பு போல் நான் எடுத்துருக்கேன். ஷாம்பு ஃபுல்லாகவே இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த கப்புக்குள்ளே நம்ம ஷாம்பு ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 பேக்கெட் ஷாம்பு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி கப்புக்குள்ளே ஷாம்பு எல்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் கவர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போல்லாம் நீங்கள் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி சுடு தண்ணி லைட்டாக சுடு பண்ண தண்ணி இந்த கப்பு ஃபுல்லாகவே நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு குச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. குச்சி எடுத்துகிட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணும். அது நம்ம டூத் பேஸ்ட் தாங்க. நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூத் பேஸ்ட்டை ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கோல்கேட் டூத் பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் கப்புக்குள்ளே அப்படியே நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் லைட்டாக கை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த சோப்பு அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இதெல்லாம் நல்லா ஒரு டைம் கை வச்சு நல்லா கலக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போயிடலாங்க. இப்போ இந்த பாத்ரூமை நீங்களே பாருங்கள், டைல்ஸ் கரை, உப்பு கரை, அழுக்கு கரை, விடா பிடின கரை, எந்த கரையாக இருந்தாலும் சரிங்க, இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இந்த பாத்ரூம் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்கு கரை, உப்பு கரை, டைல்ஸ் கரை இருக்குன்னுட்டு. இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கரைச்ச லிக்விட் இருக்குல்லையே அந்த லிக்விட் எடுத்துக்கோங்க. அந்த லிக்விட் எடுத்துகிட்டு பாத்ரூம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் நம்ம இந்த லிக்விடை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம டைல்ஸ் சைட்லையுமே இந்த லிக்விட் நம்ம கரைச்சிட்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா லிக்விடையும் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் வாசல் லைட்டாக சோப்பு தங்குலையும் அந்த சோப்புமே நீங்கள் பாத்ரூமுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் தொடப்பம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தொடப்பம் எடுத்துருக்கேன். தொடப்பம் எடுத்து ஃபஸ்ட்டு பாத்ரூமை லைட்டாக எல்லா பக்கமும் இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. நல்லா நுரக்கவி வரும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் இது போல் நல்லா நம்ம தேய்ச்சி விடலாங்க. எல்லா பக்கமே இந்த தொடப்பம் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நீங்கள் ப்ரஷ் தான் எடுத்துக்கோங்க. அப்போல்லாம் நீங்கள் நார்தஸ்ட் தான் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக எல்லா பக்கம் லைட்டாக இது போல் நான் தேய்ச்சிட்ருக்கிறேன். ஒரே ஒரு டைம் மட்டும்தாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் டைல்ஸ் ஓரங்கள், அதுக்கப்புறம் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே எங்களை ரொம்ப விடாப்பிலான அழுக்கு கரை, உப்பு கரை இருக்கும் அந்த இடங்களில் மட்டும் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸு ஓரங்கள் எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், அந்த தண்ணிக்குள்ளே மஞ்சள் கரை, அழுக்கு கரை போகிறத நீங்களே லைவில் பார்க்க முடியும். அதே போல் நம்ம எங்கெல்லாம் பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு எல்லா பக்கம் நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னுட்டு. பாருங்கள், நான் பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா பக்கமே தண்ணி ஊற்றி நல்லா நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டு பாத்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உப்பு கரை, அழுக்கு கரை போயிருக்கு நீங்களே பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆகிருக்குங்க. நம்ம வீட்டில் 2 ரூபா ஷாம்பு, வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் இருந்தால் போதும் 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டு பாத்ரூமுக்குள்ளே அழுக்கு கரை, விடாப்பிடின கரை, உப்பு கரை, டைல்ஸ் கரை எந்த கரையாக இருந்தாலும் போகிறத லைவில் நீங்களே பார்க்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களுமே இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூமை நீங்களுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆகுதுங்க.
அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்க, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறதுலாம் அது இந்த டிப்பு தாங்க. ஒரு குண்டாக்குள் நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க, சுடு தண்ணி தாங்க. இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் போல் நம்ம வினிகரும் கொஞ்சம் போல் டெட்டால் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தண்ணி நம்ம பாத்ரூம் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நம்ம ஊற்றி விட்டுருலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றிடும்போது பாத்ரூம் உள்ளுக்குள்ளே கெட்ட வடை சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கணக்கு தெரியாத புழு பூச்சி எதுவாக இருந்தாலுமே எல்லாமே இறந்து போடும். தண்ணி ஃபுல்லாக பைப்பிலேயே போகிறதுனால பைப் எல்லாமே கிளியர் ஆகிடும். முக்கியமாக பாத்ரூம் உள்ளுக்குள்ளே பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்கவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது நிறைய கெமிக்கல் கலந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது போல் ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பலன்னு பளிச்சுன்னு ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.